ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனலில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் ரிலீஸ் பண்ண ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அதாவது ஜேஆர்எஃப்க்கு நோட்டிஃபிகேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய வேகன்சிஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு, எம்எஸ்சிக்கும் கொடுத்துருக்காங்க, எம்டெக்குக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு யார் யாருக்கு என்னென்ன டிகிரிஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறத பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணணுமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லைனா ஈச் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸும் தேவைப்படும். நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சுனா பிடபிள்யூடி கேட்டகரியோட சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக கேட்டோ, யூஜிசி நெட்டோ, இல்லை டிஎஸ்டியோ, டிபிடியோ, ஐஐடி, ஐஏஎஸ்சிஆர் இந்த மாதிரி ஐகார் இவங்களோட குவாலிஃபைங் எக்ஸாம்ஸோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு வச்சிருக்கணும். ஏன்னா ஸ்கோர் கார்ட்ஸ் இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து டிகிரிஸ். ஸோ இப்போ இது என்னென்ன டிகிரிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், ஹைட்ரோலஜி, சிவில் இன்ஜினியரிங் இல்லை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐஎஸ் இல்லைன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ ஈக்குவலன்ஸ்ன்னு போடும்போது இதோட வேற என்னென்ன டிகிரி எல்லாம் சேர்த்து நீங்கள் இதோட கம்பைல் பண்ணி வருமோ அதை தான் இவங்க இதில் மீன் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ராஜெக்ட் வந்து ஜியோ கங்கா. அதே மாதிரி அடுத்த டிகிரிக்கு வந்து எம்டெக் இன் சிவில் இன்ஜினியரிங், வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், ஹைட்ரோலஜி, ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐஎஸ். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு வேகன்சி அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது திருப்பி ஒரே ஒரு வேகன்சி. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கெமிக்கல் அண்ட் ரிமோட் சென்சிங் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் வால்கனோ பிளூட்டானிக் ரிங் காம்ப்ளெக்சஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் பிளானட்டரி அனலாக் சைட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்டெக் இன் ஜியாலஜி, ஜியோஃபிசிக்ஸ், அப்ளைடு ஜியாலஜி, எர்த் சயின்ஸ் அப்படின்னு சில டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி ஈக்குவலண்ட்டாக இருந்தீங்கன்னா இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்க டிகிரிஸ் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா சில இதுக்கு டிசைரிங் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எதில் உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் இப்போ இந்த போஸ்ட் கோட் ஜேஆர்எஃப் 121க்கு பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் மேட்லாப்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு வந்து எம்எஸ்சி ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜியோ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஜியோமேட்டிக்ஸ் இருக்குது, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எம்டெக் அண்ட் எம்இ, எம்ஆர்க் இந்த மாதிரி சில டிகிரிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அவங்க நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சாயில் அண்ட் வெஜிடேஷன் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பன் ஃப்ளக்ஸ்க்கு, கீழே இருக்கிறது அட்மாஸ்பியரிக் ஃப்ளக்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து மாஸ்டர் இன்ஜினியரிங் இன் அக்ரிகல்ச்சர், மெட்டலர்ஜி இல்லைன்னா அக்ரிகல்ச்சரல் ஃபிசிக்ஸு, ஃபாரஸ்ட்ரி, எக்காலஜி, அக்ரோனாமி இந்த மாதிரி டிகிரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வரதுல அதே டிகிரி தான் இதுலேயும் வரும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் மட்டும் டிஃபர் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோசோல் ரேடியேட்டிவ் ஃபோர்சிங் ஓவர் இந்தியா, இதுக்கு வந்து எம்எஸ்சி டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லை எம்டெக் டிகிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். உங்களோட ப்ரேயர் ஸ்கில் நாலேஜ் இதில் தேவைப்படும், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே எம்எஸ்சி எம்டெக் தான். உங்களுக்கு வேணுங்கிறப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி இந்த டீட்டெயிலாக இதை படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து எம்டெக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60% மார்க் வேணும், இல்லை 6.5 சிஜிபிஏ வேணும். நெட் பர் கேட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் எம்எஸ்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6.84 சிஜிபிஏ வேணும், இல்லை 65% ஆஃப் ஸ்கோர் நீங்கள் ஆவரேஜாக அக்ரிகேட் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறமா நெட் ஈக்குவலண்ட்டாக இருக்கிற இந்த சில எக்ஸாம்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து இதில் கேட் வரும், ஜாம் வரும், ஜெஸ்ட் வரும், இல்லை டிஎஸ்டி, டிபிடி, அந்த ஐகார், ஐஏஎஸ்சி, ஐஏஎஸ்இஆர், நிசர் இந்த மாதிரி இதோட சில சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 14/12/2025. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து 28 டிகிரிஸ் நீங்கள் அட்டைன் ஆயிருக்கணும். ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர்ஸ்க்கும் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா முக்கியமானது டியூரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நீங்கள் ஜேஆர்எஃபாக இருப்பீங்க. உங்கள் ஒர்க் நல்லா இருந்தால் உங்களை வந்து ப்ராஜெக்ட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா உங்களை எஸ்ஆர்எஃபாக வச்சுருப்பாங்க, அதாவது சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜூனியராக போய் சீனியர் ஆவீங்க. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ், அப்புறம் ஒரு 3 இயர்ஸ். அப்போ நீங்கள் ஒரு 37,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ வாங்குவீங்க. இங்கே 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ வாங்குவீங்க. ஸோ ஹெச்ஆர்ஏங்கிறது நீங்கள் இருக்கிற சிட்டிக்கு பொறுத்து 9%, 15%, 24% மாறும். டியர்னல்ஸ் அலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுனீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் இருக்காது, ஏன்னா அவங்க இன்டர்வியூ வச்சு எடுத்துப்பாங்க. ஸோ அதோட கால்ஃபரை பொறுத்து அது மாறும். ஓகேவா? ஒரே ஒரு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க.
வொர்க் டைட்டில் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. ஸோ, அதுல இருக்க பேசிக் நாலேட்ஜ் உங்களோட ஸ்கில் நீங்க என்ன ஸ்கில்ன்னு குடுத்துருக்கீங்களோ, அத பத்தின பேசிக் நாலேட்ஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அவ்வளதான். ஸோ, நீங்க வந்து எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணுங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஹைலைட் ஆகும். iirs.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். கால் லெட்டர்ஸ் உங்களுக்கு மெயில்லயே வந்துரும். வீட்டுக்கு எதுவுமே வராது. ஸோ, நீங்க ஆன்லைன்ல இன்டர்வியூ இருந்தா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நேர்ல போய் அட்டெண்ட் பண்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா, இது வந்து அவங்க டைம் டு டைம் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ, அத பார்த்து நீங்க உங்களுக்கு இதெல்லாம் இந்த டிகிரீஸ்க்குலாம் நீங்க இருக்கீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க இப்ப இருக்கீங்க. ஏதாவது பிரைவேட் செக்டர்ல வேல பார்க்குறீங்க அப்டின்னா, நீங்க கவர்மெண்ட்க்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ்ல போறதுக்கு எப்பயுமே நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அதுல போயிட்டு அப்படியே நீங்க ஜேஆர்எஃப் அப்படியே பிஹெச்டியா மாத்திட்டு நீங்க அப்படியே இருக்கலாம். பிஹெச்டியா மாத்தும்போது ரொம்ப நல்லா